ஸோ காய்ஸ், டே 1ஓட பார்ட் 2. கொஞ்ச நேரம் ரூமில் போய் ரொம்ப சூடாயிடுச்சு. மண்டை ஃபோன்லாம் வெடிக்கிற அளவுக்கு சூடாயிடுச்சு. அதனால மறுபடியும் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 4-4:30 போல் வெயில் சாஞ்ச போல் வந்து திருப்பி வெளியே வந்தோம். ஆனால் இன்னும் வெயிலாக தான் இருக்குது, இன்னும் சூடாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம மறுபடியும் மதியனா தான் வந்திருக்கோம். இப்போ என்னென்னா, நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்டு குப்பையாக கையில் சேருது. அதை போடுறதுக்கு இது நம்ப மாட்டேங்குது. ஒரு அரை மணி நேரமாக நான் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஒரு பின்னை காணோம், ஒரு பின்னு. இது எங்கே கீழே போடுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. குப்பையில் போடலான்னு அரை மணி நேரமாக தேடிட்டு இருக்கோம், ஒரு பின்னு இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு கான்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. மற்றபடி சூப்பர் கண்ட்ரி தான். இதுதான் மொரோக்கோட வெட்டிங் ட்ரெஸ். இந்த சைடு நம்ம வரல. சும்மா போய் பார்க்கலாம். உங்க கலரு ஒயிட் அண்ட் கோல்ட். ஸோ கைஸ், நம்ம இந்த மெடினா சூக்ஸில் நடக்கும்போது இந்த ஷாப்கீப்பர்ஸ்லாம் அவங்க கடை வாசலில் நின்று நம்மளை கூப்பிடுவாங்கல்ல, எங்கள் கடையில் வந்து ஜாமான் வாங்குங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கப்போலாம், எங்கள் மூஞ்சியை பார்க்குறப்பெல்லாம் இதே அவங்களுக்கு ஒரு ஜாலி போல். சும்மா கடை முன்னாடி நின்றுட்டு யார் வராங்களோ அவங்க எந்த கண்ட்ரியிலேருந்து வந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறேன். அப்போது என்னை பார்க்குறப்போ நடக்கிறப்போ நம்ம நிற்க கூட மாட்டோம். நடந்து போயிட்டே இருக்கையில் பாகிஸ்தானி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாங்கள் இல்லை மலேசியன். அடுத்த கடைக்கு போகும்போது பங்களாதேஷ் இல்லை மலேசியன். அடுத்த கடையில் ஸ்ரீலங்கன் இல்லை மலேசியன். அப்புறம் இந்தியன்லாம் கேட்டாங்க. இந்தியன் கேட்டு ஆக்சுவலி என் புருஷனுக்கு இன்னும் ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஷீஸ் ஃப்ரம் மலேசியா, இப்படி பிரித்து சொல்லி போர் அடிச்சதுனால என் புருஷனை இப்போ மலேசியா, யார் கேட்டாலும் மலேசியா இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் கூட இது வரைக்கும் எங்கள் கண்ட்ரியை கரெக்டாக கெஸ் பண்ணல. என்னென்னமோ சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தியா, வேற என்ன அது அந்த மாதிரி. ஆனால் ஒருத்தர் கூட கண்ட்ரியை கரெக்டாக சொல்லலை. ஆனால் மலேசியான்னு சொன்னப்போ அவங்க மலேசியா அப்படி ஷாக் ஆகுறாங்க. இல்லை நிஜமாக இவங்களுக்கு போகிறாம நிஜமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ நான் மலேசியான்னு சொன்னப்போ கூட ஒருத்தர் மர்ஹபன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுசாக ஒரு கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் மொரோக்கோ போகிறது. மேபி மலேசியன்ஸ் இங்கே வர்றது கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக ஒரு கண்ட்ரிலேருந்து ஆள் வரதை பார்க்கும்போது அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி காய்ஸ், நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்னா, இப்போ வீட்டுக்கு முன்னாடிலாம் டோர் லாக் இருக்கும்ல இங்கே. ஸோ இந்த மாதிரி இது இப்போ மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இதுக்கு பதிலாக கை மாதிரி இருக்கிற டோர் நாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கை மாதிரி இருக்கிற டோர் நாக் வந்து அதுலேயும் ஒரு கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்னென்னா, அந்த கையில் மோதிரம் போட்ட கையாக இருந்துச்சுன்னா மீன்ஸ் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க. ஸோ பொண்ணு கேட்டு போகக்கூடாதுன்னு ஒரு அடையாளம். ஸோ அந்த வீட்டுக்கு யாரும் பொண்ணு கேட்டு போக மாட்டாங்க. இதே அங்கே இருக்கிற கையில் ரிங் இல்லைன்னா அந்த வீட்டில் யாரோ கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க.
ஸோ யாராச்சும் பொண்ணு கேட்டு போகணுன்னா போகலாம் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக முன்னாடி அந்த மாதிரி டோர் நாக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாம் மாடர்ன் டேஸ்க்கு அவங்க அதெல்லாம் மாறிடுச்சு. பட் ஸ்டில் அந்த கல்ச்சர் இங்கே இருக்குது. லைக் சில அவுட்டரில் அந்த மாதிரி கல்ச்சர் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் மாறிடுச்சு, இங்கெல்லாம் மாடர்ன் டோர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, மொரோக்கோவில் நிறையா பூனை இருக்குது. நிறையா மீன்ஸ் நாங்கள் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஒன்று இருக்குது. நாங்கள் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே எப்படியும் ஒரு 100க்கு மேலே பூனை பார்த்துருவோம். ஆனால் வந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டாகு கூட பார்க்கல. இங்கே ஃபுல்லாக பூனை ராஜ்யம் தான். அவ்வளோ நிறையா பூனை இருக்குது. மொரோக்கோ இப்படி தான் இருக்குது. ஸ்டில் சூடாக தான் இருக்குது. காற்று அடிக்குது, ஆனால் சூடு காற்று அடிக்குது. ஆனால் வெயில் இல்லாமல் நிம்மதியாக நடக்க முடியுது. வெயில் இருக்கிறப்போ நம்ம ஒளிஞ்சு நடக்கணும், தோல் எரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் லுக்ஸ் லைக். ஆக்சுவலி கொஞ்சம் ஆனந்தூர் மாதிரி இருக்குது. ஆனந்தூர் நைட்டில் எப்படி தான் இருக்கும். கைஸ், நாங்கள் லிட்ரலி இதுக்கு அடிமை ஆகிட்டோம். இது எத்தனாவது கிளாஸ் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றோம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை.